சாமி கிரண்ட்ல உட்காந்து தின்னலாம் சாமி, என்ன அதை பார்க்கலாமே. அவ்வளவுதான். அது அது இயற்கையா எப்படி நடக்கிறது தான். இப்போ ஒண்ணு இல்லை சாமி, புதுசா கல்யாணம் பண்றாங்க, ஆணு பெண்ணு சேர்றாங்க, இது வந்து அசிங்கம் தூரம் போது தள்ளி வச்சிடறாங்க. அது முஸ்லீம்ல தள்ளி வைக்கிறாங்களா பாருங்க, சொல்லுங்க. தீட்டுன்றாங்க, என்ன பொம்பளை தள்ளி வச்சுக்கிறாங்களா? நம்ம பொம்பளை தள்ளி போது வர வராது. என்ன சாமி இது முட்டாள்தனம். அது இயற்கை நடக்குது, அதை நாம ஏன் தடுக்கணும்? அது ஏன் நம்ம தப்பு நினைச்சு விட்டுணும் அது பாட்டுன்னு எல்லாம். அதான் சொன்னேன், இது உண்மையா சொல்ல போனா முன்னோர்கள் வந்து சொல்லி சொல்லி பயமுறுத்தி ஒழிச்சு வச்சாங்க. உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு வந்து ஆம்பளைக்கெல்லாம் சத்தியம் சார், பொம்பளைக்கு தான் சத்தியே. ஆதி காலத்தை எடுத்தாலும் நல்லா யோசிச்சு வர. இன்னைக்கு கூட இப்போ காட்டுல ஒரு சிங்கம் இருக்குதுன்னு வச்சுங்க, எந்த சிங்கம் வேட்டையாடி வருது தெரியுமா? பாத்தீங்களா? ஆக மொத்தம்ல பொம்பளை சிங்கங்கள் தான் வேட்டையாடு, ஆம்பளை சிங்கத்துக்கு போடுது. அது வந்து காவல்காரன், அது அதிகபட்சம் ஆடுறது இல்லை, கம்மி இருங்க ஆடுது, அது தன் வேலைக்கு செய்யுது. இது காவல் காக்குது, இந்த பெண் சிங்கத்துக்கு காவலா நிக்குது, அது அடிச்சு கொண்டு இதுக்கு போடுது. அந்த மாதிரி ஆதி காலத்துல ஒரு ஒரு பெண்ணும் சம்பாதிச்சு ஆம்பளை தான் காப்பாத்தினாங்க. ஆனா அப்படியே பின்னாடி ஆம்பளைங்க என்ன பண்ணாங்க, பொம்பளை அடக்கணும்ன்றதுல ஏதோ காரணத்தை வச்சு மடக்கி தட்டி வச்சுட்டாங்க, உட்காந்துட்டாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, நாம சுகமா இருக்குது ஜாலியா உட்காந்து உட்காந்துக்கிட்டாங்க.